KPN மீடியாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம இப்போ இந்த வீடியோக்குள்ள முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு வாங்க போறீங்களா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னலாம் இருந்தால் கிரெடிட் கார்டு வாங்கலாம், என்னென்னலாம் இதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன. கிரெடிட் கார்டு என்பது ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் பலரும் அதனை சரியாக பயன்படுத்துவதில்லை. சொல்ல போனால் கிரெடிட் கார்டினை சரியான பயன்படுத்துபவர்களை விட அதனை தவறாக பயன்படுத்துபவர்களே அதிகம். இத்தகைய கிரெடிட் கார்டுகளில் பயன்படுத்துவதையே தவறாக பலரும் பயன்படுத்தினாலும் பலருக்கு தங்களுக்கு ஏற்ற கார்டுதானா என்பதையே சரியாக தெரிந்து கொள்வதில்லை. கிரெடிட் கார்டில் இன்று பல வகையான கார்டுகள் உள்ளன. ஆனால் அதில் நமக்கு எது உகந்ததாக இருக்கும், எது சரியானதாக இருக்கும், எதில் பலன் அதிகமாக கிடைக்கும், யாருக்கு எந்த வகையான கார்டு ஏற்றது என்பதை தெரிந்து கொள்வதில்லை. காசு இல்லாத சமயத்தில் அந்த கிரெடிட் கார்டு ஒரு வரப்பிரசாதம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நமக்கே தெரியாது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையில் கிரெடிட் கார்டுகள் நம் கைகளில் காசு இல்லாத சமயத்தில் வரப்பிரசாதமாக இருக்கும். ஆனால் அதனை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் அதனை விட சரியான ஒரு விஷயம் எதுவும் இல்லை எனலாம். ஏனெனில் அதில் ஏராளமான பலன்களை நாம் பெற முடியும். ஆக கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் முன்பு முதலில் உங்களுக்கு ஏற்ற சரியான கார்டினை தேர்ந்தெடுப்பதே முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. என்ன தேவையை தெரிந்து கொள்ளுங்கள். கிரெடிட் கார்டு வாங்கும் முன் உங்களது தேவை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப கார்டுகளை தேர்வு செய்யலாம். அனைத்து வகையான பயன்பாட்டுக்கு உகந்த கார்டுகளில் வருடாந்திர கட்டணம் என்பது மிக அதிகமாக இருக்கும். அது தெரியாமல் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு கிடைச்சா போதும்னு சொல்லி வாங்கிக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? உங்கள் செலவு, நீங்கள் என்ன அதிகபட்சமான உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன செலவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி வாங்கணும். ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டில் இந்த ஆஃபர் இருக்குது. அதனால் நீங்கள் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து வாங்க. ஆக நீங்கள் எதற்காக அதிக பயன்படுத்த நினைக்கிறீர்கள்? உதாரணத்திற்கு, நீங்கள் அதிகம் பயணம் செய்பவர் எனில் உங்களுக்கு டிராவல்ஸ் கார்டு பயனுள்ளதாக இருக்கும். ஷாப்பிங் அதிகமாக செய்பவர் எனில் அதற்கேற்ப திட்டமிடலாம். இதே ஃபியூல் கார்டு எனில் எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தும் கார்டுகள் என பயன்படுத்திக் கொள்ளலாம். இது போன்ற தேவைக்கேற்ப திட்டமிடுகையில் அதில் பல சலுகையும் கிடைக்கும். இதனால கிரெடிட் ஸ்கோர் என்ன தெரியுமா? பலரும் தங்களது கிரெடிட் ஸ்கோரினை அதிகரிக்க கிரெடிட் கார்டு பயன்படுத்த ஆரம்பிப்பர். அது போன்ற சமயங்களில் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் சேமிப்பு கணக்கு அல்லது சம்பள கணக்கின் மூலம் உங்களது கார்டு ஒப்புதல் பெறலாம். அப்படி பெறும்போது முன் அங்கீகரிக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கிறது. பொதுவாக இது போன்ற கார்டுகள் இது உங்களது கிரெடிட் ஸ்கோரினை அடிப்படையில் வழங்கப்படும். இது உங்களது கிரெடிட் ஸ்கோரின் அடிப்படையில் வழங்கப்படும். பொதுவாக ஒரு கார்டுக்கு விண்ணப்பத்திற்கு முன்பு உங்களுக்கு பொருத்தமானவற்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பொருத்தமானது எது என்பதை எப்படி தேர்ந்தெடுப்பது? உங்கள் தகுதி என்ன, உங்களின் தேவை என்ன, உங்களுக்கு எந்த வகையான கார்டு தேவை என்பதை தெரிந்து கொண்டாகிவிட்டது. தற்போது எந்த கார்டு உங்களுக்கு பொருத்தமானது, ஒரு கார்டினை வாங்கும் முன்பு நிபந்தனைகள், அதில் எந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் கிடைக்கும், இணையும் கட்டணம் எவ்வளவு, அதாவது இணையம் கட்டணம் எவ்வளவு, வருடாந்திர கட்டணம் எவ்வளவு, சலுகைகள் எவ்வளவு காலத்திற்கு கிடைக்கும் என்பன உள்ளிட்டவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு கார்டினை பெறுங்கள். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். தமிழில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சவங்களுக்கு நல்லது, புரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுங்க. உத்தரவாதம் கிடைக்குமா? சில கிரெடிட் கார்டுகள் மூலம் வாங்கும் பொருட்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். இதன் மூலம் உற்பத்தி பொருட்களுக்கான உத்தரவாதத்தை பெற முடியும். இதனால் உற்பத்தியாளரின் உத்தரவாதம் முடிந்தாலும் இந்த நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதத்தினால் பலன் பெற முடியும். ஆக இது போன்ற சலுகைகள் உங்களது கார்டில் கிடைக்குமா என்பதை பார்த்து கொள்ளுங்கள்.
கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி அதனுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்க்கணும். அதில் உள்ள ஆஃபர்ஸு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த கேட்டலாகை வாங்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் தேவைக்கு என்னவோ அந்த கார்டை அப்ளை பண்ணி நீங்கள் பயன்பெறுங்க. மேக்ஸிமம் கிரெடிட் கார்டை தவறுங்க, அதை விட்டுடுங்க, வாங்காதீங்க. அப்படி வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு கார்டை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக மெயின்டைன் பண்ணுறது தப்பு. தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியாது, நீங்கள் மாத கடைசியில் பில்லு கட்டும்போது அவன் கொடுக்குறது 10 நாள் தான், 12 நாள் தான் கொடுப்பான், 15 நாள் தான் கொடுப்பான் கிரெடிட்டு. அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டை கட்டல, ஒரு நாள் தவறி போச்சுனாலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரு அடிபட்டு போயிடும். இதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொளியில் ஒரு நல்ல சப்ஜெக்டோடு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் KPN மீடியா சார்பாக உங்கள் KPN. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டன் அழுத்துங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.